வெல்கம் டு மேனிஃபெஸ்ட் வித் எஸ்கே. லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த டேர்மை கொஞ்ச நாளாகவே நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு ஐடியா இருக்காது, சிலருக்கு அரைகுறையாக தெரிஞ்சிருக்கும். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரின்சிபல் எதை வலியுறுத்துது அப்படின்னா, நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸில் நம்ம ஃபோக்கஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச வெற்றிகளை ஈஸியாக அடைய முடியும். இப்போது நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா இல்லையா, இல்லாட்டினா எப்படி நான் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு வகையான எனர்ஜி மூலமாக தான் இயங்கிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாலை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிற எனர்ஜி அந்த பாலுக்கு போகுது. அந்த பால் அதனால் மூவ் ஆகுது. அந்த பால் போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது. அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுறதுக்கு அந்த பால்கிட்டேருந்து ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுது. இது கைனடிக் எனர்ஜி. இதே போல் உங்கள் காதுகளில் சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த சத்தம் காற்று மூலமாக உங்கள் காதில் இருக்கிற இயர் ட்ரம்மை ரீச் ஆகுது. அந்த இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகுறப்போ உங்கள் காதுகளுக்கு அந்த சத்தம் சேருது. இது ஒரு சவுண்ட் எனர்ஜி. இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கிட்டுருக்கு ஒரு வகையான எனர்ஜி மூலமாக. இப்போ இந்த எனர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பவர் உங்களுடைய எண்ணங்கள் அண்ட் உணர்வுகளுக்கு இருக்குது. இதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எனர்ஜியை நீங்கள் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவாக உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி நெகட்டிவாக தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்மளோட ஓன் ரியாலிட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் அண்ட் நம்பிக்கை இதை நல்ல விதமாக உருவாக்கிக்கணும். ஏன் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இதே நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அது நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளே நமக்கு உருவாக்கிக்கிறது. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நம்ம நம்ம நினச்ச சக்ஸஸை ரீச் பண்ணிட முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களோட எண்ணங்கள் அண்ட் உணர்வுகளை நீங்கள் எப்பயுமே பரிசீலனை பண்ணணும். இப்போ நீங்கள் பாசிட்டிவாக உணர்ந்தீங்க அப்படின்னா சந்தோஷம். இதே நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அண்ட் உணர்வுகளை எப்படி இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான், பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்ம கோலை நம்ம நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா சுற்றி உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் தான் கிடைக்கும். இல்லை லைஃப்பில் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துலையே, இல்லை அதை விட கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் போயிருப்பீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஏன் நம்ம இதே பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது, நான் எப்படி நெகட்டிவிட்டியை சரி பண்ணுறது, நான் எப்படி பாசிட்டிவாக எப்பயுமே ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறமா கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன், இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும். இந்த சேனல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் அப்கமிங் டேஸில் பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.